சொந்த நாட்டிலேயே அகதியாக வாழ்ந்து கால்பந்து விளையாட்டில் ஆர்வம் கொண்டு சிறிய அணியாக கருதப்பட்ட குரோஷியா அணியை உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வரை அழைத்து சென்ற லுகா மோட்ரிச் இன்று கால்பந்து விளையாட நினைக்கும் ஒவ்வொரு குரோஷிய குடிமகனுக்கு ஒரு கனவு நாயகனாக திகழ்கிறார். லூகா மோட்ரிச் இந்த பெயரை உச்சரிக்காத குரோஷிய இளைஞர்களே இருக்க முடியாது. ரியல் மேட்ரிட் அணிக்காகவும் குரோஷிய நாட்டின் தேசிய அணிக்காகவும் விளையாடி வருகிறார். அவர் ஒரு மிட்ஃபீல்டு ஆட்டக்காரர். பந்து தனது காலில் கிடைத்துவிட்டால் போதும் எதிரணி வீரர்களை ஏமாற்றி கோலாக்குவதில் கை தேர்ந்தவர், இல்லை கால் தேர்ந்தவர். ஆனால் அவரது வாழ்க்கை வறுமையும் போராட்டங்களும் நிறைந்தது. குரோஷிய நாடு தனது சுதந்திரத்திற்காக போராடிய போது பிறந்தவர் லூகா மோட்ரிச். அந்த போரின் போது ஏராளமான வன்முறைகளும் குற்றச்செயல்களும் நடைபெற்றது. இந்த வன்முறைகளுக்கு மத்தியில் அப்போதைய யுகோஸ்லேவிய நாட்டில் ஜதார் என்ற குக்கிராமத்தில் பிறந்தவர் லூகா. ஒரு நாள் செர்பிய படைகள் லூகாவின் கிராமத்திற்குள் நுழைந்து கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சுட்டு தள்ளியது. லூகாவின் கண் எதிரே அவரது தாத்தா செர்பிய படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அங்கிருந்து வெளியேற முடியாத நிலையில் தங்கள் சொந்த நாட்டிலேயே அகதியாக வாழ்ந்தனர் லூகாவின் குடும்பத்தார். சிறுவனாக இருந்தபொழுதிலிருந்தே கால்பந்தில் ஆர்வம் கொண்ட லூகா பள்ளி அணியில் இடம் பிடித்தார். பின்னர் உள்ளூர் கிளப்களில் விளையாடி பேர் பெற்றார். பார்ப்பதற்கு ஒல்லியான குட்டையான தேகம், ஆனால் மின்னல் போன்ற ஆட்டம். அப்போதே உள்ளூர் பயிற்சியாளர்கள் நிச்சயம் லூகா ஒரு நாள் உலகின் தலைச்சிறந்த ஆட்டக்காரனாக வருவான் என்று அவரது பெற்றோரிடம் தெரிவித்தனர். போஸ்னிய கிளப்களில் விளையாடிய அவர் கண்டுகொள்ளப்படவில்லை. அவரது குடும்பம் வறுமையில் வாடியது. வீட்டு வாடகை செலுத்த முடியாமல் பலமுறை வீட்டை மாற்றியுள்ளார் லூகா. கடைசியாக குரோஷிய கிளப் அணியில் விளையாட இடம் கிடைத்த போதுதான் போதுமான வருமானம் கிடைத்தது. குரோவேஷிய கிளப் அணிக்காக விளையாடி மிட்ஃபீல்டு விளையாட்டில் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் லூகா. அவரது ஆட்டத்திறனை கண்டு தேசமே ஆச்சரியப்பட பின்னர் குரோஷிய நாட்டின் தேசிய அணியில் விளையாட வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு அவரது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறிப்போனது. ஸ்பெயின் நாட்டு கிளப் அணியான ரியல் மேட்ரிடில் வாய்ப்பு கிடைத்த போது கோடிகள் அவரது காலடியில் கொட்டப்பட்டது. பணக்கார குரோவேஷிய கால்பந்து வீரராக மாறினார். ஆனாலும் அவரது திறமை குறையவில்லை. 2018ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தொடங்கும் போது யாரும் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை குரோவேஷிய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் என்று. உலகின் முன்னணி அணிகளான அர்ஜென்டினா, ஐஸ்லாந்து, உள்ளூர் அணியான ரஷ்யா, இங்கிலாந்து என பல பெருந்தலைகளை ஊதி தள்ளியது குரோவேஷியா. இதற்கு முக்கிய காரணம் கேப்டன் லூகா மோட்ரிச்சின் அனல் பறந்த ஆட்டம். உலகின் இன்று குரோவேஷிய நாட்டின் கனவு நாயகன் லூகா மோட்ரிச். அவரை பின்பற்றி ஏராளமான இளைஞர்கள் கால்பந்து விளையாட்டில் ஆர்வம் கொண்டு விளையாடி வருகின்றனர். சாதிக்க வறுமை, வாய்ப்பு என எதுவுமே தடையில்லை என நிரூபித்து காட்டிய ஒரு ஹீரோ லூகா. இனி அவர் எப்போதும் ஒரு அகதி கிடையாது.